அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பிக்சர் சொல்றது. பிக்சர்னு சொல்லியாச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குடுவை. குடுவை நெப்பந்தஸ் பார்ப்பீங்களா? பிக்சர்னா என்னது? குடுவை. பாருங்க, இந்த லீப் பிக்சர்னா குடுவைன்னு இருக்கப்படுது. இந்த லீப் பிகம்ஸ் மாடிஃபைட் இன்டு ஏ பிக்சர். ஒரு இலை வந்து குடுவையாக மாறுது இன் நெப்பந்தஸ். நெப்பந்தஸ் அண்டு பாருங்க சார்சினியா சார்சினியா சொல்லக்கூடியது. நெப்பந்தஸ் சொல்லக்கூடிய தாவரம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு இன்செக்டிவோஸ் தாவரம். அந்த தாவரத்துடைய இலை வந்து குடுவையாக மாறும். இது மாதிரி பாருங்க, இந்த மாதிரி குடுவை வரும். ஓகேங்களா? அப்போ இலையை தான் இந்த மாதிரி குடியாக மாறும். இலை தான் வந்து ஏதாவது குடியாக மாறுது. அது இந்த நெப்பந்தஸ் பேசல் பார்ட் ஆஃப் த லீவ்லெட்ஸ் லேமினர். அதாவது லேமினர் சொல்லிச்சுன்னா இலை பரப்பு. அண்ட் த மிட்ரிப் கண்டினியூஸ் அப்படியே காயில் டெண்டலர் ஸ்ட்ரக்சர். அதாவது இலையின் அடிப்பகுதி வந்து அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. மிட்ரிப் வந்து அப்படி இருக்கும். ஆனால் இலையின் அடிப்பகுதி தான் அப்படியே ரோல் ஆகி அந்த குடியோட ஸ்ட்ரக்சரை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எபிக்கல் பார்ட் ஆஃப் த லீவ் மாடிஃபைட் டு ஏ பிக்சர். எபிக்கல் மாடிஃபை பிக்சர். அதாவது இலையின் அடிப்பகுதியானது, இலையின் அடிப்பகுதி தான் இலை பரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் மைய நரம்பானது சுருள் கம்பி ஒன்று சுருண்டு இலையின் மேற்பரப்பானது குடுவையாக மாறுது. மையச்சு வந்து சுருண்டு இலையின் மேற்பரப்பு வந்து குடுவையாக மாறும் சொல்கிறாங்க. குடுவையாக மாறும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த பிக்சர் இஸ் க்ளோஸ்டு பை லிட். அது பார்த்தீங்கன்னா அந்த குடுவையில் மேலே வந்து லிட் ஒரு மூடி காணப்படும். இந்த விச் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் அபெக்ஸ். இது வந்து இலையின் நுனியில் காணப்படும். அடுத்து பாருங்க ஃப்ளாடர். அடுத்து ஃப்ளாடர்னு சொல்லியாச்சுன்னா பை அமைப்பு, பை போன்ற அமைப்பு. சில தாவரத்தினுடைய இலைகள் வந்து பை போன்ற அமைப்பு பெற்றிருக்கும். பாருங்க, இந்த இன் ஃப்ளாடர் ஒரு யுட்ரிகுலேரியா சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து ஒரு வேறற்ற தனித்து மிதக்கும் அல்லது சற்றே மூழ்கி வாழும் ஒரு நீர் தாவரம். ஓகேங்களா? இது பாருங்க, இட் இஸ் ரூட்லெஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். இது வந்து ரூட்டு கிடையாது, ஆனால் ஃப்ரீயாக மிதக்கும், ஃப்ரீ ஃப்ளோட்டிங். அண்டு ஸ்லைட்லி சப்மர்ஜ்டுனா கொஞ்சம் மூழ்கி காணப்படும், தண்ணிக்குள்ள மூழ்கி காணப்படும் தாவரம். மெனி வாட்டர் பாடிஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஃபுல்லாகவே என்ன உள்ளுக்குள்ளே வாட்டர் நிறைஞ்சிருக்கும். அதனால் வாட்டர் பாடிஸ். இந்த லீஃப் வெரி மச் சப்மர்ஜ். இது செக்மெண்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் இருக்கும், ஆனால் இலை வந்து எப்படின்னா செக்மெண்டட்னா பிளவுபட்டு காணப்படும், பிளவுபடும். சம் ஆஃப் தி செக்மெண்டட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஃபார்ம் ஃப்ளாடர். அதில் அந்த செக்மெண்டாக பிளவுபட்ட இலை இருப்பாருங்க. அந்த பிளவுபட்ட இலையானது பை போன்ற அமைப்பை உருவாகும், பை போன்ற அமைப்பை மாறிக்கொள்ளும். வித் ஏ ட்ராப்டோர் என்ட்ரன்ஸ்னா அந்த பிளவுபட்ட இலைகள் வந்து பை போன்ற உருமாற்ற இலை இல்லையா, அந்த பை போன்ற அமைப்புகள் இருப்பாங்க. அது நீர் மூலம் உள்ளே சில உயிர்களை பிடித்து உண்ணும். அது வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த பை போன்ற அமைப்பு வந்து ட்ராப்டோர்னா உள்ளே வரக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய அனிமல் குருசை சாப்பிடும். அந்த பை போன்ற அமைப்புக்குள்ளே நீர் வந்துச்சுன்னா, கடல் நீர் வந்துச்சுன்னா, இப்போ கடலில் இருந்த இந்த தாவரம் கடலில் இருக்குன்னா அந்த தாவரம் இலைகள் பிளவுபட்டிருக்கும். பிளவுபட்ட இலைகள் வந்து குடுவையாக மாறி இருக்கும். தண்ணி உள்ளே வச்சுன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை குடிச்சு சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து பாருங்க ஃப்ளோரல் லீவ்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளோரல் லீவ்ஸ். ஃப்ளோரல் லீவ்ஸ்னால் என்னென்னு பாருங்கள், அதாவது பூ விலைகள் பேர். ஃப்ளோரல் லீவ்ஸ் என்னது? பூ விலைகள் பேர். பாருங்கள், இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் such as sepals, petals, stamens and ஹார்பல்ஸ் ஆர் மாடிஃபைட் லீவ்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன பார்ட் இருக்கும்? செப்பல்ஸ் இருக்கும், பெட்டல்ஸ் இருக்கும், ஸ்டேமன் இருக்கும், அண்டு ஹார்பல்ஸ் இருக்கும். ஹார்பல்ஸ் எங்கே இருக்குன்னா ஓவரிக்கில் இருக்கும். ஆறு மாடிஃபைட் லீவ்ஸ். எல்லாமே என்னது? மாடிஃபைட் லீவ்ஸாக மாறுது. ஒரு லீவ்ஸ் தான், எல்லாமே லீவ்ஸ் தான். இப்படி மாற்று வரதுக்குள்ள எல்லாமே லீவ்ஸ் சொல்கிறாங்க. இந்த பாருங்க, செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் ஆர் லீஃபி. They are product the function and consider non-essential repeat parts. அதாவது செப்பல்ஸும் பெடல்ஸும் வந்து ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கே தவிர அது வந்து எசென்சியல் பார்ட்டு கிடையாது. ஏன் எசென்சியல் பார்ட்னா அது இனப்பெருக்கத்துக்கு பயன்படாது. பெடல்ஸ் யூஸ்வலி கலர்டு வித் அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். ஏன் பெடல்ஸ் வந்து கலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெடல்ஸ் சொல்லக்கூடியது வந்து அள்ளி வட்டம். ஏன் அது கலராக இருக்குன்னா இன்செக்டை வந்து கவருவதற்காக, அட்ராக்ட் பண்ணுவாங்க, அப்படி இருக்கும், கலராக இருக்கும். அதனால் இன்செக்ட் வந்துச்சுன்னா அது மூலமாக பாலினேஷன் நடக்குது, மார்ச்சரிக்கை நடக்கும். அப்புறங்க ஸ்டேமன்ஸ் ஆர் கன்சிடர் போலன் ஃபேரிங். அப்போ ஸ்டேமன் தான் என்ன செய்யுதுன்னா போலனை உருவாக்குது. அடுத்து மைக்ரோஃபில்லஸ் அண்ட் ஹார்பலஸ் ஓவியல்ஸ் பியரிங் த மெகாஸ்போர்ஸ். அதாவது பாருங்கள், இந்த போலன் இருக்கா இல்லையா, அது வந்து மைக்ரோஸ்பிளஸ் தான். அது வந்து அப்படியே டெவலப் ஆகி கார்பலாக மாறி கார்பலில் இருந்து எது உருவாகுதுன்னா மேக்ரோஃபில்லஸ் உருவாகும்.
ஃபில்லஸ் உருவாகும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ஃபிட்டிக்ஸ் அப்படிது, அதாவது டிசீஸ் அப்படிது. டிசீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, பாருங்க இது அரும்பிலை மடிவு பேர் வந்து டிக்ஸிஸ்னா அரும்பிலை மடிவு பேர். பாருங்க இதில் வந்து இந்த ரோலிங் அண்டு ஃபோல்டிங் தான் அரும்பிலைகள் வந்து ஒவ்வொன்று சுருண்டோ அல்லது மடிந்தோ இருப்பதை, ஒன்று இலைகள் சுருண்டு இருக்கும் அல்லது இலைகள் மடிஞ்சிருக்கும். அது இண்டிவிஜுவல் லீவ்ஸ் மேபி அஸ் ஃபாலோஸ். இண்டிவிஜுவல்னா இருப்பதை, அதாவது அந்த இலைகள் தனக்குத்தானே தெரியாமல் மடிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு சுருண்டுருக்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரெக்ளினேட் சொல்லுது. ரெக்ளினேட்னா கீழ் நோக்கி வளைந்த மடிப்புன்னு பேர். கீழ் நோக்கி வளைந்த மடிப்பு. வெந்த upper half of the leaf plate is bent upon the lower half is lacquered. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இலைப்பரப்பு மேல் பகுதியானது கீழ்ப்பகுதியில் சுருண்டு வளைந்து மடிந்து காணப்படுது. இலையின் மேற்பகுதி கீழ்ப்பகுதியில் சுருண்டு மடிந்து காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து ஏரியோபாட்ரியா ஐபோனிகா சொல்ல. அதாவது அப்பர் கால்ப்பு வந்து சுருண்டு பெண்டாகி லோயர் பார்ட்டோட சேர்ந்து காணப்படும். ஓகேங்களா, லோயரோட சேர்ந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, கண்டப்ளிகேட், அதாவது கன்டூப்ளிகேட் சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீள்வாட்டில் நடுவே மடிந்தவை பேர். பாருங்க, when the leaf is folded lengthwise நீள்வாக்கில் along the midrib மைய நரம்பு பாருங்க, மைய நரம்போடு மடிஞ்சு காணப்படும். குவா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அடுத்து ஹேமல்ஸ் ஃபுட் ட்ரீ. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒன்று கேட்பாங்க. அதாவது எப்படின்னா இலைகள் காணப்படும், அந்த மைய நரம்போடு ஒட்டி காணப்படும். அது முக்கியமாக கொய்யா தாவரம், அதை சொல்கிறது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஃபிலிகேட் ஆர் ஃபைட்டட் சொல்லக்கூடியது. ஃபிலிகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிறி போன்ற, அதாவது பின்னிய கூந்தல் போன்ற காணப்படும். ஃபிலிகேட்னா ஃபேன் சைஃப்ன்றது. விச் லீவாஸ் பாருங்க ரிப்பீட்டட்லி ஃபோல்டு லாங்கிட்யூட்னல் அலாங் ரிஃப் ஜிக்சாக் மேனரில் காணப்படும். அதாவது ஒரு ஃபேன் போன்ற வடிவத்தில் காணப்படும், இலைகள் மடிந்து. எக்ஸாம் வாசின் என்னது பொராசஸ் ஃப்ளாப்பில்லர், அதாவது ஃப்ளாப்பிலிஃபர். அடுத்து பாருங்க சர்ச்சினேட். அடுத்து வந்து சர்ச்சினா அச்சு நோக்கி சுருண்டவை சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the leaf is rolled from apex, என்ன சொல்றாங்கன்னா இலையானது நுனியிலிருந்து அடிநோக்கி சுருண்டு அடுத்து நாயின் வால் கொண்டு காணப்படும். அதாவது when the leaf is rolled from the apex towards the face like tail of a duck in ferns. இது எங்கே அப்படின்னா ஃபோன்ஸில் ஒரு மார்க். அதாவது இலை வந்து மேலேருந்து அப்படியே சுருண்டு கீழ் நோக்கி வரும். அது பார்க்குறது எப்படின்னா நாய் வால் சுருண்ட மாதிரி காண பண்ணுறாங்க, நாய் வால் ட்ரெயின் மாதிரி காண பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கன்வோலட் சொல்லப்படுது. திருகு அதாவது திருகு அல்லது சுருண்ட வடிவில் பாருங்க. when the leaf is rolled from one margin to other, ஒரு மார்ஜின் சுருண்டு அதர் மார்ஜின் காணப்படும். இது பனானா இலை நுனியிலை பாருங்க சுருண்டுக்குமா இல்லைங்களா, வாழையில நுனியிலை சுருண்டு காணப்படும். குருத்துலேருந்து வாங்கல அது மாதிரி. அதாவது ஒரு மார்ஜின் சுருண்டு அடுத்த மார்ஜின் போக சொல்கிறாங்க. இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் யாசின் வாட்டர் லில்லி, லோட்டஸு, அடுத்து சரி இதுதான் அது மீசா அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்து இன்வோலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனது உட்சுருண்ட அல்லது அதாவது உட்சுருண்ட அல்லது வட்டமைய நோக்கி சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா when the two margins are rolled, ரெண்டு மார்ஜின் சேர்ந்து ரோல்டு on the upper surface of the leaf towards the midrib or center of the leaf face. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இலையின் இரு விளிம்புகளும் மேற்புறமாக மைய நரம்பை நோக்கி சுருண்டும். இரண்டு சுருண்டு காமிக்கல. அதாவது
இலையின் இரு விளிம்புகளும் மையத்துறைக்கு 2 மையத்துறைக்கு சொல்லுன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்டிகோனான் அண்டு அது ஃப்ளம்பகோன்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள் கிரம்ப்ளன்னு சொன்னால் கசக்கிய மடிப்பு. when the leafless irregularly fold in size. இல்லை ஒரு ஒழுங்கற்ற முறையில் மடிந்து காணப்படும். ஒரு இலை வந்து ஒழுங்கற்ற மடிந்து காணப்பட்டால் அது பேர் கிரம்ப்ளன். அடுத்து லீவ் டூரேஷன். அடுத்தது லீவ் டூரேஷன் சொல்லப்படுது. லீவ் டூரேஷன்னா இலை வாழ்நாள், இலையினுடைய வாழ்நாள் பார்க்க போகிறோம். அடுத்து இலையின் வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா இலைகள் பெரும்பாலும் தாவரங்களில் தங்கியிருக்கு பாருங்க. அதை பாருங்க, இலை மேவி ஸ்டே அண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் த ஃபியூ டேஸ். இலை வந்து தாவரம் தங்கியிருந்து அவனுடைய வேலையை வந்து ஃபியூ டேஸ் டு மெனி இயர்ஸ். ஃபியூ டேஸ்னு அதாவது கொஞ்ச நாள் இருந்து மெனி இயர்ஸ் வரைக்கும். லார்ஜ்லி டிட்டர்மைன் பை த அடாப்டேஷன் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்ச நாள்ல இருந்து பல வருடங்களாக அந்த இலை வந்து ஒரு மரத்தில் வாடும். இவை பெரும்பாலும் என்னென்னா சூழ்நிலை காரணிகளின் தகவமைப்பு நிற்கும். சூழ்நிலை காரணிகளின் தகவமைப்பை நிர்ணயிக்கும். அப்போ சூழ்நிலை காரணிகள் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷனை நிர்ணயிக்கிறதா இலைகள் தான். கிளைமேட்டிக் கண்டிஷன் நிர்ணயிப்பது இலைகள் தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இலைகள் என்னென்னா காடக்கோசஸ் அப்படிது. இந்த ரோலிங் ஆஃப் ஜூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன் எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன்ஸியா அது சிஸ்டர்ஸ் காட்டன்ஸ் என்னென்னா அதாவது காடக்கஸ்னா உடனே உதிருது. இலைகள் வந்து உடனே உதிருது. இலைகள் உருவான உடனே உதிருதுன்னா அது என்ன தாவரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பன்சியாவிலையும் சிஸ்டர் காட்டன் கிரஸ்னா பிரண்டை. ஒப்பன்சினா கல்வி தாவரத்தில் பிரண்டை தாவரம் உடனே இலை உதிருன்றாங்க. உதிரும் ஓகேங்களா. அதுக்கு பாருங்க, அது டிஸ்டியஸ். இது டிஸ்டியஸ் சொல்லக்கூடியது. டிஸ்டியஸ் சொல்லக்கூடியது வந்து முதிர் உதிர்வை அதாவது முதிர்ச்சியடைந்து பாருங்க. ஃபாலோயிங் த எண்ட் ஆஃப் த க்ரோவிங் சீசன், அதாவது ஒரு தாவரம் எண்டு சீசனில் தான் that the plant leafless in winter and summer season. எப்போனா வின்டர் சீசனாக இருக்கலாம் அல்லது சம்மர் சீசனில் தான் இந்த இலை உதிரும்ன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிள் என்னது ஃப்ளூனேரியா, லவ்னியா, எரித்ரினா. அடுத்து எவர்கிரீனா பசுமை மாறாதவை, எப்பயுமே பசுமையாக இருக்கக்கூடியது. த லீஃப் பிரிசிஸ்ட் த்ரோ அவுட் த இயர். ஒரு இயர்க்குள்ளாக எத்தனை இயர் தான் தெரியும், அந்த எல்லா இயருமே அது இருக்கும் பசுமையாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து சீரான இடைவெளி உருவதால் இலைகள் வந்து எப்பொழுதும் என்னது நிலைத்து இருக்கும். தாவரம் முழுவதும் என்னது இலையற்று காணப்படுவதில்லை. எடுத்துக்காட்டு இந்த மைமோசாப்ஸ், அது மைமூசாப்ஸ் கேலோஃபிலம். அதாவது இலைகள் வந்து உதிராமல் அப்படியே இருக்கும். அது க்ரீனாக சொன்னாங்க. அடுத்து பாருங்க, இது வந்து உதிரா இலைகள் மேட்ரிக்ஸ்னா வருது. த லீவ்ஸ் நாட் ஃபாலிங் பட் வெதரிங் ஆன் த பிளானட் செவரல் மெம்பர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பேகேசியஸ். எக்ஸாம்பிள் வந்து பேகேசி இந்த குடும்பத்தாவரங்களில் வந்து இலைகள் உதிராது சொல்கிறாங்க. ஒன்றுமே கேட்கலாம், இலைகள் உதிராது. அடுத்து லீஃப் சிம்மட்ரின்னு சொல்லப்படுது. சிம்மட்ரினா சீரமைவு. பாருங்க, இந்த டிராசி வென்ட்ரல் லீஃப் வென் த லீஃப் இஸ் ஃப்ளாட்னா அப்படின்னா தட்டையாக இருக்கும். இந்த லீஃப் பேஸ்டு ஹரிசானல்னா இலைப்பரப்பு வந்து கிடைமட்டமாக, அதாவது இலை வந்து தட்டையாக இருக்கும். அந்த இலைப்பரப்பு வந்து ஹரிசானலாக இருக்கும். ஷோவிங் ஏ டிஸ்டிங்க்ட் அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் லோயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லோயர்னு வேறுபாடு காணப்படும். ஆஸ் இன் மோஸ்ட் டைகரில் தான் வேறுபாடு காணப்படும். இட் இஸ் செட் டு பி டார்சி வென்ட்ரல் லீஃப். எக்ஸாம்பிள் ட்ரைடக்ஸ் தாவரத்தில் வேறு காணப்படும். அடுத்து பாருங்க, ஐசோஃபைலேட்டரல் தாவரம். அது பார்த்தீங்கன்னா ஐசோஃபைலேட்டர்னா பாருங்க ஒற்றை மைய அல்லது மையப்படுத்தி அறந்தது. இது பாருங்க, when the leaf is directed vertically upwards. directly verticalனா இது வந்து மையத்தை நோக்கி, இது வந்து என்ன சொன்னால் மையத்தை நோக்கி அப்படியே என்ன செய்யுது பாருங்க. அதாவது இருபக்கம் ஒத்தமைப்படுது. இது வந்து செங்குத்தாக மேல் நோக்கி அமைந்து காணப்படுமே, அவை இலைகளுக்கு இருபக்கம் ஒத்த அமைப்படுது. இந்த இலைகள் வந்து செங்குத்தாக காணப்பட்டதுனால ஒத்த இலை அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுக்கு பேர் ஐசோஃபைலேட்டரல் கிராஸில் இலைகள் உரம் செங்குத்தாக இருக்கும். செங்குத்தாக இருந்தால் அதுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரே மாதிரி, மேல் பக்கமும் இருபக்கமும் ஒரே மாதிரி காணப்படும்.
அது சென்ட்ரிக் லீஃப். சென்ட்ரிக் லீஃப்ன்ற சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மைய அல்லது மையப்படுத்திய அடர்ந்த இலைகள் பேர் பாருங்க. when the leaf is more or less cylindrical and directed upwards. என்ன சொல்றேன் பாருங்க, இலைகள் வந்து நெருக்கமாகவோ அல்லது நெருக்கமாக இருக்கலாம், மையத்தை நோக்கி உருளையாக காணப்படும், மையத்தை நோக்கி உருளையாக காணப்படும். இது வந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி காணப்படும். எடுத்துக்காட்டு ஃபைன் வெங்காயம். ஓகேவா? இது when the leaf வந்து மோர் ஆர் லெஸ்னா அதிகமாக உருளையாக இருக்கு, அதாவது மோர் ஆர் லெஸ்னாலே என்னது நெருக்கமாக காணப்படும். இது வந்து சிலிண்டிக்கலாக இருக்கும், மையத்தை நோக்கி. அப்வர்ட்ஸ்னால் என்னது கீழ் நோக்கியோ அல்லது டவுன் வேணுன்னா, அதாவது அப்வர்ட்னா மேல் நோக்கியோ ஆர் கீழ் நோக்கியே காணப்படும். எடுத்துக்காட்டு ஃபைன் அண்டு ஆனியன் சொல்லிட்டு வெங்காயம் பார்த்தீங்களா. அதுக்கு பார்க்க அடுத்து வந்து ஹெட்ரோஃபிலி சொல்கிறது. இது வந்து இரு வடிவ இலை அமைப்பு. இரு வடிவ இலை அமைப்பு. Against the two different kinds of leaves in the same plant is called heterophyly. அவன் என்ன சொன்னா, ஒரே தாவரத்தில் 2 வகையான இலைகள் காணப்படுது. 2 வகையான இலைகள் காணப்பட்டால், ஒரே தாவரத்தில் 2 வகையான இலைகள் காணப்பட்டால் அது பேர் ஹெட்ரோஃபிலி. ஹெட்ரோஃபிலினா இரு வடிவ இலை அமைப்பு. 2 வடிவ இலைகள் காணப்படுது. அப்போ ஹெட்ரோஃபிலி இஸ் ஃபவுண்ட் இன் மெனி அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். இது எதில் காணப்படும்னா மெனி அக்வாட்டிக் நீர் தாவரங்கள் தான் காணப்படுன்றாங்க. 1 மார்க் கொஸ்டின். இந்த ஹெட்ரோஃபிலி வந்து எங்கே காணப்படும்னா நீர் தாவரம் காணப்படும். Hence the floating or aerial leaves. Floatingனா நீரில் மிதக்கக்கூடியது, ஏரியல் மிதக்கக்கூடியது. இனி ஒரு லீஃப் வந்து சப்மர்ஜ் லீவ்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். என்ன தேர் ஃபார்மர் ஜென்ரலி ஃப்ராடு, அது வந்து ப்ராடாக காணப்படும். ஆஃப்டன் ஃபுல்லி எக்ஸ்பேர்டு அண்டு அன்டிவைடட் மியர்லி லோப்டு. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 இலைகள் காணப்படுது. ஒரு இலை வந்து மிதக்கக்கூடிய இலை, இன்னொரு இலை வந்து மூலிகை இலைன்னு சொல்கிறாங்க. ஒன்று மிதக்கும், இன்னொன்று மூலிகை. அப்போ மிதக்கக்கூடிய இலை வந்து பொதுவாக நன்றாக விரிந்து அகலமாக இருக்கும். அதாவது மிதக்கக்கூடிய இலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஃபார்மர் மிதக்கக்கூடிய இலை வந்து ப்ராடாக இருக்கும். ஓகேங்களா? ஆஃப்டன் ஃபுல்லி எக்ஸ்பேண்டட், நல்லா விரிஞ்சிருக்கும், அகலமாக இருக்கும், மடல்கள் கிடையாது. ஆனால் மூலிகை உள்ள இலை வந்து குறுகலாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த இருக்கக்கூடிய இலைகள் வந்து லேட்ரல் நேரோஸ், ரிஃபரன்ஸ் செய்யப்படு லீனியர். அதே மாதிரி மச் டிசெக்டட்னா அதாவது நீரில் மூழ்கக்கூடிய இலைகள் வந்து குறுகலாக இருக்கும், ரிஃபரன்ஸ் ஷேப் இருக்கும், அதாவது அதிக அளவு பிளவுபட்டிருக்கும், நீர் தமிழ் காணப்படும். இது வந்து இந்த ஹெட்ரோஃபிலி பண்பானது இருவேறு சூழல் தன்மை கொண்டுள்ளது. இந்த ஹெட்ரோஃபிலி வந்து 2 தன்மையிலே கொண்டு வருது, 2 அடாப்டேஷனை பெற்றுள்ளது. 2 அடாப்டேஷன் காணப்படும். கண்டிஷன் பாருங்கள், நோ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் க்ரோஃபுட் சொல்லக்கூடிய தாவரம். வாட்டர் க்ரோஃபுட் ரனான் கிளாஸ் அக்வாடிலஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வாட்டர் பிளான்டியன்னா நீர் வாழை சொல்லுவாங்க. நீர் வாழைனா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலிஸ்மா ஃப்ளாண்டாக்கோ பண்ணுவாங்க. அடுத்து ஆரோகெட்னா அம்புத்தலை சொல்கிறது. சஸ்டேரியா. அடுத்து லிம்னோஃபில்லா, ஹெட்ரோஃபில்லா. அது ஹெட்ரோஃபில்லா. அதெல்லாம் வந்து 1 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் சொன்னால் நிலத்தில் வாழக்கூடிய தாவரம். டெரஸ்ட்ரியல் என்னது, நிலத்தில் காணப்படக்கூடிய தாவரம் இருப்பாங்க. இந்த பிளான்ட்ஸில் வந்து எக்ஸிட் த ஃபினாமினன் among the ஸ்டெர்குலேட், அதாவது ஸ்டெர்குலியா வில்லோசா. இரு வடிவம், அதாவது இந்த 2 வடிவம் வந்து நிலத்தில் பாருங்க. இந்த இரு வடிவ இலை அமைப்பு வந்து சில நிலவாழ் தாவரங்கள் காணப்படுதுன்றாங்க. நிலத்தில் காணப்படும் சில தாவரங்களில் இந்த இரு வடிவ இலை காணப்படுது. அப்படி காணப்படும் தாவரம் வந்து ஸ்டெர்குலியா வில்லோசா, ஃபைகஸ் ஹெட்ரோஃபில்லா. 2 ஆரம்பிங்க. 1 மார்க் கொஸ்டின். அப்போ ஃபைகஸ் ஹெட்ரோஃபில்லா, ஸ்டெர்குலியா வில்லோசா, இந்த 2 தாவரங்களிலுமே இலைகள் 2 வடிவ இலைகள் காணப்படும் நிலத்தில். அது 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? அது லீவ்ஸ் பாருங்க, வேரிங் ஃப்ரம் த என்டையர் வேரியஸ்லி லோஃப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் டூரிங் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ன்றாங்க. ஓகேவா? இந்த இலைகள் வந்து முழுமையானது. அதில் வந்து நிறைய மடல்கள், வேரியஸ் ஃப்ராக்சர்ஸ்னால் நிறைய மடல்கள் காணப்பட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இலைகள் வந்து இளம் இலைகள் சொல்கிறாங்க. யங் லீஃப் வந்து பிளவுட்டு